என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். தனா கழுத்துல கார்த்திக் தாலி கட்டி ஆகணும்னு. கண்டிப்பா நடக்கதாமா போகுது. இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டோம். இன்னும் 2 நாள் தானே. திட்டப்படி எல்லாமே நடக்கணும்னு. தனா இந்த வீட்டுக்கு வந்த 2வது நாள் அவளை தாலி எடுத்து வாழ வெட்டி ஆக்கணும். கல்யாணத்துல மட்டும் எந்த தடையும் வந்துடக்கூடாது. இனிமே என்னமா ஆக போகுது? எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். இல்லப்பா, கண்டிப்பா இந்த கல்யாணத்துல பிரச்சனை நடக்கும். ஏன்டா அப்படி சொல்ற? அதான் அந்த கதிர் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சவால் விட்டுருக்கானே. கண்டிப்பா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். சரிதான். நலங்கப்பவே நம்மளுக்கு தெரியாம புடவைய மாத்தினவன் தானே. அப்போ கல்யாணத்திலயும் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வான். எனக்கும் அவனை நினைச்சுதான் இப்ப பயமா இருக்க. அந்த கதிர் கல்யாணத்திலேயே சம்பந்தப்படாம இருந்தா மட்டும்தான் அத்தை எந்த குழப்பமும் இல்லாம கல்யாணம் நடக்கும். அவன் மண்டபம் பக்கமே வராம இருக்கணும். அப்படி மட்டும் அவனை வரவிடாம பண்ணிடுங்க. இத்தனை வருஷமா நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அதை நடத்தி காட்டுறேன். உங்க ஆசையும் நிறைவேற்றுறேன். கவலைப்படாத. அந்த கதிர் அவங்க குடும்ப பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அவனை நம்ம ஆளுங்களை வச்சு தூக்கி எங்கேயாவது கட்டி போட்டு வச்சிருவோம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவனை வெளியே விட வேண்டாம். அப்படி எதுவுமே அவசரப்பட்டு பண்ணிடாதீங்கன்னு. அப்புறம் கண்டிப்பா நம்ப தான் மாட்டோம். அந்த கதிர் வீட்டை விட்டு போகணும். ஆனா அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த ரகுராமே அந்த கதிரை வீட்டை விட்டு போடான்னு சொல்லணும். அது எப்படிமா முடியும்? இன்னைக்கு தாலிக்கு தங்க ஒருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஆமா. அத வச்சு அந்த ரகுராம் வாயாலேயே கதிரை இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வைக்கிறேன். அது எப்படிமா? அங்க வந்து நான் சொன்னதை கேட்டா மட்டும் போதும். நல்ல ஐடியா தாமா. அப்படியே பண்ணிடுவோம். சுண்டக்கா பையன் அவன் என்கிட்டயே சவால் விடுறான். நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடியா இருக்குண்ணே. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் கரெக்டா நடக்கும். ஒரு பிரச்சனையும் வராது. ரகு, ஆசாரி வர சொல்லிட்டியா? வந்துருவாரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இன்னைக்கு தாலி செஞ்சிடலாம். ஓ, எப்படியோ 2 கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா பழனிக்கு போறதா வேண்டியிருக்கேப்பா. அதுக்கு என்னம்மா, தாராளமா எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம். அண்ணே, கல்யாணம் முடிஞ்சவங்க தேனிலவுக்கு போவாங்கன்னு தெரியும். நீங்க என்னன்னா அவங்கள கூட்டிட்டு எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போலான்னு சொல்றீங்க? குடும்பமா போய் சாமி கும்பிடுறதும் நல்லது தானே? ஆமாமா. அதுக்கப்புறம் போட்டோம். என்னடா அது? உன் மேல வந்து விழுந்துருச்சா? எதுக்கு பூவை போட்டு இப்படி கொதறி வச்சிருக்க? அது சும்மா சும்மா. அதான் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போதுல, போய் வேலையை பாடுறா போட. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு முக்கியமான ஃபங்க்ஷன். உன் வேலையை வழக்கம் போல காட்டிடாத. எனக்கு எதுக்குடா வம்பு? நான் உண்மையா சொன்னாலும் இந்த குடும்பத்துல ஒரு பயம் நம்ப போறதில்ல. சொல்ல வேண்டியவங்க கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். என்ன உளறிட்டு போறான்? என்னமோ ஒண்ணு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மச்சான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க உள்ள வாங்க.
ஹலோ. வாங்க வாங்க மச்சான் வந்துட்டாங்க. வாங்க வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வணக்கம். புவனேஸ்வரி வா உட்காரு. என்ன அவரை காணோம்? எவரு? அதான் அவரு. அதான் வராரே, ஏன் பறக்குற? ஆ. பத்மா, நீ இவங்களுக்கெல்லாம் காஃபி எடுத்துட்டு வா. சரி, நீங்க உட்காருங்க. எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு அதெல்லாம்? நாங்க என்ன மூணாவது மனுஷங்களா? இருக்கட்ட பரவாயில்ல. ஹே, ரொமான்ஸா? மச்சான் பூசாரி வந்துட்டாரு. ஐயோ மாமா, அவர் பூசாரி இல்ல, ஆசாரி. அவர்தான் வந்துட்டாரு. வாங்க வாங்க அவர்தான் சொல்ல வந்தாங்க. வாங்க வாங்க. இந்த வீட்ல நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் உங்க குடும்பம் தான் பாரம்பரியமா தாலி செஞ்சு கொடுக்கறீங்க. இந்த தடவையும் நீங்க தான் தாலி செஞ்சு கொடுக்கணும். தாராளமா பண்ணிடலாம் ஐயா. சரி சரி வாங்க உள்ள வாங்க. அம்மா, தாலி செய்ய வேண்டிய தங்கத்தை கொடுங்கம்மா. புவனேஸ்வரி, நகையை உன் கையில் எடுத்து கொடுமா. சரி கார்த்தி, என்னங்க? இன்னொரு தாலிக்கும் தங்கம் கொடுங்க. பத்மா, எடுத்துட்டு வா போ. இதோ எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க. அத்தை, ஒரு நிமிஷம். பெரியப்பா. சொல்லு மாயா. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை மாயா? ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். பெரியப்பா, பெரியம்மா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தாலி செய்யறப்போ இந்த வளையலையும் சேர்த்து உருக்கி தாலி செய்ய முடியுமா? தாலிய புது தங்கத்துல தான் பண்ணுவாங்க. நீ என்ன பழைய தங்கத்தை கொடுக்கற? யார் வளையல் இது? என் அம்மாவோடது தான். என் அம்மா இப்ப என் கூட இல்ல. இனிமே எப்பவும் அவங்க என் கூட இருக்கவும் முடியாது. ஆனா அவங்க கையில இருந்த வளையல் இது.
என் லைஃப் ஃபுல்லா தாலியா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாயா, என்னம்மா இப்படி சொல்ற? ஏய், என் மருமக ஆசைப்படுறா, அதை செஞ்சா என்ன? அப்படி இல்லைங்க. கல்யாணத்துக்கு செய்யற தாலி மாப்பிள்ளை வீட்ல இருந்து போடுறதானே வழக்கம். அதுதானே முறையும் கூட. முறையெல்லாம் இருக்கட்டும். மருமக அவ அம்மா மேல இருக்கிற பாசத்துல சொல்றா, அத நாம தானே செஞ்சு கொடுக்கணும். இல்லங்க, எனக்கும் மாயா சொல்றதுல இருக்க காரணம் எல்லாம் புரியுது. ஆனா மாயாவோட அம்மாவால இந்த குடும்பத்துல ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. இல்ல, அத எல்லாரும் மன்னிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஊர்ல எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தான். அம்மா, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. இல்ல பத்மா, நீ சொல்றது நியாயம்தான். மாயா, நீ சொல்றது சரியா வராது, வேண்டாம். அம்மா, எத்தனையோ பேர் அவங்க அம்மாவோட நகையெல்லாம் உருக்கி வரப்போற பொண்டாட்டிக்கு தாலி செய்வாங்க. அந்த மாதிரி தானம்மா மாயா சொல்றதும். அதுக்கு இல்லப்பா, மாயாவோட அம்மா கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய இழப்பா பார்த்திருக்கு. அவளோட நகையில தாலி செஞ்சு இவங்க அதுல வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? அது நமக்கு மரியாதையாவும் இருக்காது. அம்மா தப்பு செய்யலன்னு நான் சொல்லல பாட்டி. ஆனா அவங்க மேரேஜ் லைஃப நான் கூடவே இருந்து பார்த்திருக்கேன். அவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி என்னோட லைஃபும் அமைஞ்சா எனக்கு ஹாப்பி தான். அவங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான். வேண்டாம் மாயா, அது சரியா வராது. பத்மா, நீ அந்த நகையை கொடு. பத்மா, இருமா ஒரு நிமிஷம். அம்மா, மாயா ஆசைப்பட்டதுல எதுவும் தப்பு இல்லை. என்ன ரகு, நீயே இப்படி சொல்ற? அம்மா, எந்த பொண்ணுமே கல்யாணம் நடக்கிறப்போ புது நகையை தேடி தேடி வாங்குவா. ஆனா மாயா தன் அம்மா கையில இருந்த நகை வாழ்க்கை முழுக்க தன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. அது எவ்வளவு நல்ல விஷயம். அதுலயே அவ அவ அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியல. அதெல்லாம் புரியுதுண்ணே. இருந்தாலும் எனக்கு மாயாவோட ஆசை தப்பா தெரியல பத்மா. அவ சொல்ற மாதிரி அவளோட அம்மா வளையலையும் சேர்த்தே தாலி பண்ணிடலாம். அம்மா, எனக்கும் மாமா சொல்றதுதான் சரின்னு படுது. மாயா அவ அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுமா. இப்படி ஒரு ஆசைய அவ வந்து கேட்ட உடனே செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. மாமாவும் சொல்லிட்டாரு, அப்புறம் என்னம்மா, அதையும் சேர்த்து தாலி பண்ணிடலாம். சரிப்பா, நீயே சொல்லிட்ட. மாயாவும் ஆசைப்பட்டு முதல் தடவையா கேக்குறா. அப்படியே பண்ணிரலாம். மாயா கொடு.
இந்தாங்க ஐயா. பத்மா வாங்கிக்கோ. அண்ணே, இந்த வீட்ல எல்லாமே உங்க கையால தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்களே வாங்குங்கண்ணே. ஜானகி, தனாவோட தாலி தானே, நீயே வாங்கி சாமி கிட்ட வச்சு கொடு. கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க ஐயா. நாங்க வரோங்கம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் அண்ணா. வரேங்கம்மா. வரேங்கம்மா. ஐயா நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றி. வரோங்க. ஜானகி, மாயாவோட தாலியை எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. நீ கவலைப்படாத, இந்த தாலி உன் கழுத்துக்கு வராது. உனக்கு என் பையன் கட்ட போற தாலிக்கு தங்கம் வாங்கி வச்சிருக்கேன், அதுலதான் செய்ய போறேன். ஐயோ ஐயோ, டேய் என்னடா காரியம் பண்ணிருக்க? வெறும் டேப் இல்ல. ஏங்க ஒரு பிரேட பண்ணுவாங்க. நானும் ஆரம்பத்துல பார்த்துட்டு இருக்கேன். பிரேட பண்ணுவாங்க. நல்லா புள்ளிய விட்டு. வேணாங்க. வேணாங்க, அடிக்காத. வேணாங்க. சொன்னா கேளு. வேணாங்க தட்டி விட்டுருக்கான் பாத்தியா? கேளுங்க. இங்க பாத்தியா? தாலியை தட்டி விட்டுருக்கான். அவன் உள்நோக்கத்தோட பண்ணிருக்கான். அதுக்காக நீ இப்படி கை நீட்டினா எப்படின்னு? ஏமா, ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய இந்த நேரத்துல எப்படி பண்ணிருக்கான் பாத்தியா? ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவன் என்னென்னமோ பண்றான். அது நடக்கலன்னு தெரிஞ்சவன இப்ப தாலியை தட்டி விட்டுருக்கான். டேய் கதிர், ஏன்டா இப்படி பண்ண? டேய் நீ மாறவே மாட்டியாடா? என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க நீ? மாமா, நான் எதுவுமே பண்ணல மாமா. இவருதான் என்ன தள்ளி விட்டாரு. ஓ, இத்தனை நாளா என் புள்ள மேல பலி போட்ட, இப்ப என் மேல பலிய போடுறியா? என்ன சம்பந்தி, பாத்தீங்களா இவன் செய்யற வேலைய? போதும், நிறுத்துங்க. என்ன ட்விஸ்ட் பண்றீங்களா? பாருங்க, என்ன தள்ளி விட்டது நீங்க தான். டேய், அன்னைக்கு வீடேறி வந்து என் பையனோட சட்டையை பிடிச்ச. என்ன பசுபதி சொல்ற? ஆமாத்த, அன்னைக்கு வீடேறி வந்து பிரச்சனை பண்ணான். இது ரகுராம் சம்பந்திக்கும் தெரியும். ஐயோ ரகு,
அன்னைக்கே இந்த மாதிரி பிரச்சனை இனி வராதுன்னு அவர் வாக்கு கொடுத்தாரு. அதனாலதான் அமைதியா இருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கான் பாருங்க. யார் கேவலமான வேலையை பார்த்தா? நானா நீங்களா? எல்லாம் நடிக்கிறான். அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேல? மாமா கண்ணு முன்னாடி நிக்காத, போடா வெளிய. வெளிய போடா, போடா வெளிய. என்னங்க நீங்க? எதுக்கு என்ன வர சொன்ன கதிர்? அந்த கார்த்திக் நல்லவன் இல்லைங்க. அப்ப அந்த பொண்ணு ஏன் கார்த்திக் நல்லவன்னு சொல்லிட்டு போனா? மிரட்டினது கார்த்தி இல்ல, தனா. தனாவை கார்த்திக் மேனேஜ் பண்ணி வச்சு 2 நாள்ல திருப்பி நம்ம தனாவை வீட்டுக்கு விரட்டி விடணும். அதை பார்த்து மாமா அழணும். அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.